ಈ ಒಬ್ಬ ಹುಡುಗನಿಂದ ಒಬ್ಬನ ಪ್ರಾಣನೇ ಉಳಿತು. ಹೌದು, ಇದು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ನಡೆದಿರುವಂತ ಒಂದು ಘಟನೆ. எலி மருந்து அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಯಾರೋ ರ್ಯಾಟ್ ಪಾಯ್ಸನ್ ಆರ್ಡರ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಕಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಆ ಹುಡುಗ ಯಾರಿದು ಇಷ್ಟೊತ್ತಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ರ್ಯಾಟ್ ಪಾಯ್ಸನ್ ಆರ್ಡರ್ ಮಾಡಿದಾರ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರ ಮನೆ ಹತ್ರ ಹೋಗಿ ಒಂದ್ ಜೊತೆ ಮಾತಾಡಿ ಆರ್ಡರ್ ನ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿಸಿ ಮೋಟಿವೇಟ್ ಮಾಡಿ ಸಾಯ್ದಿರೋ ತರ ನೋಡ್ಕೋತಾನೆ. நான் ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூ காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆயிடுச்சிங்க அப்படிங்களா சரிங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டீங்க அப்படின்னா ಇಲ್ಲ ಬ್ರೋ அப்படின்னு சொன்னாங்க. ಇಲ್ಲ போய் பேசாதீங்க, நீங்க சூசைடுக்கு தான் போட்டுருக்கீங்க. ಸೊ ಡೆಲಿವರಿ ಬಾಯ್ಸ್ಗಳಿಗೆ ಎಷ್ಟೋ ಜನ ಬೈಯೋದು, ಲೇಟ್ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳೋದು ಮಾಡ್ತಾರೆ. ಅವರಿಂದ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳು ಆಗ್ತಿದೆ, ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಹೆಲ್ಪ್ ಕೂಡ ಆಗ್ತಿದೆ. ಇವತ್ತು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಡೆಲಿವರಿ ಬಾಯ್ಸ್. அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தேங்க. இன்னைக்கு தாங்க ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு தான் நான் எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கு தோணுது.